கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 38வது நாள் தியானத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம், நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது. எனவே நம்முடைய சரீரத்தை கரையற்றதும் பிழையற்றதுமாய் ஜாக்கிரதையாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 38வது நாளின் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உடைய வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீங்க எங்களோடு கூட பேசுங்க. உடைய வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்தருங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த 38வது நாளிலும் 40 நாட்களுக்குள்ளாக முழு திருமறையும் வாசித்து முடிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய 2வது நிருபம் 10ஆம் அதிகாரம் முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1வது நிருபம் 6ஆம் அதிகாரம் வரை. இந்த பகுதிக்குள்ளாக நாம் கிறிஸ்துவின் சீடராக வாழ்வதற்கு காணப்பட வேண்டிய குணாதிசயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது ஆவியின் கனி. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களாக நாம் அனைவரும் ஆவியின் கனி நிரம்ப பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை பவுல் அப்போஸ்தலன் கற்றுத் தருகின்றார். நம்மிடத்திலே இந்த ஆவியின் கனியில் கூறப்பட்டுள்ள 9 குணங்களும் காணப்பட வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 குணங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுதுதான் நாம் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 9 குணங்களும் முழுமையாக காணப்பட வேண்டும். இதிலே ஒன்று குறைந்தால் கூட நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகள் மேலோங்கி கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதனால் தான் பவுல் அப்போஸ்தலன் ஆவியின் கனிகள் என்று பன்மையில் கூறாமல் ஆவியின் கனி என்று ஒருமையில் கூறியுள்ளார். இதிலே ஒன்றும் குறையாமல் வாழும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் தன்மையை இந்த உலகிலே பிரதிபலிக்க முடியும். மேலும் நாம் நியாய பிரமாணத்திற்கும் கீழ்ப்படாமல் இருப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கூறுகின்றார், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த 9 குணநலன்களும் கிறிஸ்து தந்திருக்கின்ற கட்டளையை நிறைவேற்றுகின்றது. அதனால் தான் பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கூறுகின்றார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடையவர்களாய் வாழ விரும்புகின்ற அனைவரும் மாம்சத்தின் கிரியைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படாதபடி அதை முற்றிலுமாக சிலுவையில் அறைந்து விட்டு இந்த ஆவிக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். எனவே அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அதனால் தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய 2வது கடிதம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் சுட்டி காட்டும் பொழுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பவுல் அப்போஸ்தலன் சுட்டி காட்டுகின்றார், கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவனுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் ஒளிந்து போய் புதிதான ஒரு வாழ்க்கையை வாழுகின்றான். இந்த கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேண்டும். அதான் ஆவியின் கனி நிரம்ப பெற்ற ஒரு வாழ்க்கை. நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் தன்மை தான் நம்மிடத்தில் வெளிப்படும். கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் என் கிறிஸ்டோ என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் முழுமையான பொருள், நாம் வீட்டிற்குள் இருக்கும் பொழுது வீடு மாத்திரமே தெரியும், நாம் உள்ளிருப்பது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாது. அதே போன்று நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போம் என்று சொன்னால்
கிறிஸ்துவின் தன்மை தான் முழுவதுமாய் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவின் தன்மையை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கை, ஆவியின் கனி நிரம்ப பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே ஆவியின் கனி நிரம்ப பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவின் சீடராய் வாழ்வோம், ஆண்டவருக்கென்று சாட்சியாய் வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் ஆவியின் கனி நிரம்ப பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவின் தன்மையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து உம்முடைய சீடராய் வாழ்வதற்குரிய பலனை கிருபைகளை எங்கள் எல்லாருக்கும் தந்தருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.